வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாள்ங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் உதிக்கும் நேரத்தில் கொண்டாடப்படுகிறது. புராணங்கள் படி பிரம்மஞான சக்தியாக ஞான தீபமாக சிவபெருமானின் 3ஆம் கண் வழியாக வெளியான 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக பிறந்தன. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்று சேர்த்து 6 முகங்களுடன் கூடிய ஒரே ஒரு உருவமாக செய்தார். அதுவே ஆறுமுகன் என்றானது. அன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு பிடிச்ச திணையரிசியில செஞ்ச திணையரிசி கேரட் பொரியல், திணையரிசி வெஜிடபிள் கூட்டு, திணையரிசி மாங்காய் சாதம், திணை பாயசம், திணை மோர் குழம்பு. இந்த ரெசிபியெல்லாம் குயிக்காக பார்த்துடலாங்களா? 2 கப் அளவிலான திணையரிசியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருங்க. நான் 2 கப் எடுத்திருக்கேன், நீங்கள் 1 கப்ல கூட எடுத்துக்கலாம். இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால பச்சை வாசம் எதுவுமே இருக்காது. இப்போ கூட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தேங்காயை மிக்சியில் பல்ஸ் மோட்லேயோ இல்லைன்னா துருவியோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு சிறு முழு தேங்காவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் திணையரிசிக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் குக்கரில் ஒரு பக்கம் வேக வச்சுருங்க. இப்போ இன்னொரு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸில் அரை சைஸ் அளவுக்கு சுரக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய் ஒரு 5-6, சவுச்சவ் இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கசப்பு காய்கறிகளை தவிர நீர் காய்கறிகள் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது திணையரிசி சாப்பாடும் கூட்டும் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மாங்காய் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு நீல மாம்பழத்தை நல்லா தோல் நீக்கி நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கேரட் திணை பொரியலுக்கு தேவையான 4 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது திணை அரிசி நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சாப்பாடை மட்டும் எடுத்து தனியாக மாங்காய் ரைஸ்க்கும் பொரியலுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிறது கொஞ்சம் குழஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம கூட்டுக்கும் மோர் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பும் காய் கலவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் 4, சீரகம் 1 டீஸ்பூன், வேக வச்ச திணையரிசியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திணையரிசி சாப்பாடு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை அந்த காய் கலவையில் கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதித்த பிறகு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான திணை வெஜிடபிள் கூட்டு ரெடி. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசியக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 4 வரமிளகா, வேக வச்ச கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொரியலுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வேக வச்சு திணை அரிசியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எடுத்து போகிறதுக்கு முன்னாடி கையிலேயே நல்லா உதுத்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான கேரட் திணை பொரியல் ரெடி. இப்போ மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திணை அரிசி, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து கொட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நான் இன்றைக்கி அரை சைஸ் அளவுக்கு சவுச்சவ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நீர் காய்கறிகள் வேணாலும் எடுக்கலாம். கட் பண்ணி இதில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ துருவி வச்ச மாங்காவையும் எடுத்து கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிடுங்க. இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம வேக வச்சு திணையரிசி எடுத்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய திணையரிசி மாங்காய் சாதம் ரெடி. இப்போ 1 கப் அளவிலான கெட்டி தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கான காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நம்ம கரைச்சி வச்ச மோரை எடுத்து கொட்டி கடைசியாக கொத்தமல்லி தூவி தாளிப்பு போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான திணை மோர் குழம்பு ரெடி. இப்போ திணை பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை 1 டம்ளர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வேக வச்ச திணை அரிசியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுட்டு நம்ம மசிச்சு வச்ச திணை அரிசி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச வெள்ளைக்கரிசிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டினீங்கன்னா நம்மளுடைய சுவையான திணை பாயசம் ரெடி. இந்த ரெசிபியெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூனிக் ரெசிபிக்கு மறக்காமல் சுவையும் ஆரோக்கியமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.